என்னங்க சாப்பிட்றேங்க லட்சணை போய் ஸ்கூல்ல வர விடணும், மணி ஆயிடுச்சு. மம்மி இருப்பேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு போறேன். அதனால டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலான்ட்டு. இட்லி, கதம்ப சட்னி, பொடி. இது முருங்கைக்கீரை பொடி, இது கதம்ப முருங்கைக்கீரை பொடி, அதுல இட்லி பொடி. இட்லி வீடியோ எடுத்து போட்டுருமா? கதம்ப சட்னி வீடியோ எடுத்து போட்டு கதம்ப சட்னி போடுங்க, பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ல. தீபாவளியில் எல்லாரும் பலகாரம் சுட்டாச்சா சொல்லுங்க மக்களே. இன்னும் 4 days தான் இருக்கு தீபாவளிக்கு. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, பார்த்து வெடிங்க வெடிங்க. கதம்ப சட்னி இட்லிக்கு தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பொட்டுக்கடலை, வரமிளகாய், கொஞ்சோண்டு சோம்பு, அவ்வளோதான். சாப்பிடணுமா? பச்சையா வதக்கணும். வதக்கிட்டு உப்பு போட்டு தாளிச்சுட்டு காமிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு 3 ஃபர்ஸ்ட் வதக்கிக்கணும். என்ன ஊத்துறீங்களா இல்லையா? ஊத்திட்டேன். பூண்டு 3 வதக்கிக்கணும் முதல்ல. அது வதங்கணும்னா அப்புறம் பொட்டுக்கடலை. உப்பு போட்டா சீக்கிரம் வதங்கும், அதுக்காக உப்பை போட்டுருவேன். எவ்வளவு நேரம் வதக்கணும்? கொஞ்சம் தெரியும்ல, அது கலர் மங்குறது, சிகப்பானதும் வெங்காயம் சிகப்பானதும் நிறுத்திக்கிட்டு அப்புறம் தேங்காவை போட வேண்டியது. தேங்காவும் பொட்டுக்கலையும். பாத்திரம் ரொம்ப புதுசா இருக்கு. நீ தான் வாங்க இந்த அப்பாவும் கடைக்கு அந்த அப்பாவும் கிடைக்குங்கிற. இப்ப தீபாவளி கூட்டமா இருக்கும், தீபாவளி கழிச்சு போய் வாங்குவோம். எண்ணெய் சட்டி வாங்குவோம். இதுல சமைச்சா சமைக்குதுல, சமைக்க முடியுதுல? அதெல்லாம் சமைக்குது. நம்ம உன்னோட சொந்தக்காரவங்க எல்லாம் திட்டுறாங்க. உங்க அண்ணியெல்லாம் என்ன எண்ணெய் சட்டியெல்லாம் வேற வாங்குங்க சட்டியெல்லாம் அப்படின்னு. அவங்கள்ட்ட வாங்கி எடுத்து வந்துருக்க வேண்டியதானே? யாரு? ராஜி அண்ணி தான். அவங்கள்ட்ட சொல்லு எண்ணெய் சட்டி வாங்கி கொடுங்கன்ட்டு. இப்ப பொட்டுக்கலையும் சோம்பும் போட்டுருக்கேன். தேங்காவும் சோம்பும் போட்டுட்டு அதுலயே பொட்டுக்கலையும் போட்டு வதக்கிற வேண்டியது. கதம்ப சட்னி கதம்பம்னு ஒண்ணுமே இல்லையா? கதம்பு பூ 2 எடுத்து போட வேண்டியதுதான். ஒன்னா ஏத்துக்கணும், அதோட எடுத்துக்கணும். வேற எல்லாம் கேட்டு மிளகா நான் வறுத்து டப்பால வச்சிருப்பேன், அதனால அதை வறுக்க வேண்டியது கடைசியா போட்டுருவேன். மிளகா வறுத்து வச்சிருக்கேன், அதனால அதை ரொம்ப வறுக்க வேண்டியது. அவ்வளவுதான். அப்படியே சாப்பிடுறதா? அரைக்க வேண்டாம், அப்படியே சாப்பிடுவான். அரைச்சி தாளிக்கணும். அரைச்சிட்டு தாளிச்சுட்டு கூப்பிடுறேன். அவ்வளவுதான். அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியது. கதம்பம் போடவே இல்ல. வரும் கதம்பம் பூ வாங்கி போட வேண்டிய. கதம்ப பூ வாங்கி போட வேண்டிய. பேரு கதம்பா சட்னி. அரைச்சிட்டேன், தாளிக்க போறேன். என்ன ஊத்திட்டேன். கடுகு, அடுத்து உளுத்தம்பருப்பு, வேற பெருங்காயம் போடுமா? கருவேப்பிலை கடைசியா, கடுகு வெடிச்சோன்னு போடணும். கருவேப்பிலை அவ்வளவு கருவேப்பிலை மட்டும் தான் போடணுமா? ஆமா. சட்னி போட முடியா? அதை தூக்கி இதுல ஊற்றணும். ஓ, தக்காளி சட்னி. இட்லி ஊத்தி சூப்பரா சாப்பிட வேண்டியது.